என்ன ஏதோ தாடி மீசெல்லாம் எடுத்துட்டு ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க? மூவி ஆடிஷனுக்கு சார். என்ன இருந்தாலும் என் அளவுக்கு இல்ல. ஆமா, எதுக்காப்பா எடுத்த? இல்லை சார், ஒரு மூவி ஆடிஷனுக்கு மீச தாடி இல்லாமல் வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் சார் எடுத்தேன். அட இவனுங்க எப்பவுமே அப்படிதான்ப்பா, முடி எடு தாடி எடு அதை எடு இது எடுன்னு இருப்பானுங்க. அதனாலதான் நான் எப்பவுமே மீசையே வைக்கிறது இல்ல. சார் நீங்கள் எப்பவுமே எவர் கிரீன். இனிமே நானும் உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். வெரி குட் வெரி குட். கை கொடுங்க. அப்படிதான் இருக்கணும், அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அப்புறம் அந்த டைரக்டர் ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலா பார்த்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? ஓகே தான் சார். அப்புறம் அதுல வர்ற பில்லு மட்டும் நீ தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப அந்த பில்லை நான் கொடுத்துருவேன். அந்த டைரக்டர் அப்புறம் என் மேலதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுவான். நீயே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பையன் ஏதோ நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான், நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு அவருக்கு தோணும். இதெல்லாம் நம்ம இப்படிலாம் தான்ப்பா வந்தாகணும். மீட்டிங் எப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் சார்? நீ பணம் இப்பயே ரெடின்னு சொல்லு, உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரிங்க சார். ஓகேப்பா, ரொம்ப நல்ல கம்பெனி, விட்டுறாத. உனக்காக கஷ்டப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே சார். சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு அன்னைக்கே தோணுச்சு, அதனால தான்ப்பா இதை செஞ்சிருக்கேன். மிஸ் பண்ணாம பண்ணிடு. ஓகே சரிங்க சார். சரி, இன்னைக்கு ஒரு மசாலா தோசை, ஒரு ஆனியன் ரவா, ஒரு நெய் ரோஸ்ட்டு, ஒரு ஜூஸ், ஒரு காஃபி, உனக்கு ஒரு காஃபி, 2 காஃபி மொத்தம் ஆச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பில்லு பே பண்ணிடு. ஓகேவா? ஓகே சார். சரிப்பா, நான் வரேன். ஓகே சார். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஓகே. ஹலோ சார், அதான் கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன். இதான் காரை எடுக்க போறேன். இவர் நல்ல